நான் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் தொழுகையை நிலைநிறுத்துவதாகவும் ஸக்காத் வழங்குவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நன்மையை நாடுவதாகவும் உறுதிமொழி எடுத்தேன். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலி அறிவித்தார். முஆவியாவின் ஆட்சி காலத்தில் ஆளுநராக இருந்த முகீரா இப்னு ஷுஆபா ரலி இறந்த நாளில் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலி எழுந்து மேடையில் நின்று இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு, புதிய தலைவர் வரும் வரை இணையற்ற ஏக இறைவனுக்கு அஞ்சுவதையும் அடக்கத்தையும் அமைதியையும் கடமையாக கொள்ளுங்கள். இதோ இப்போது உங்களின் புதிய தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார். பின்னர் தொடர்ந்து இறந்த தலைவருக்காக பிழை பொறுக்கத் தேடுங்கள், ஏனெனில் அவர் பாவம் மன்னிக்கப்படுவதை விரும்பக்கூடியவராக இருந்தார் என்றார். மேலும், நான் ஒரு முறை நபிஷல் அவர்களிடம் சென்று இஸ்லாத்தை தழுவுவதாக தங்களிடம் உறுதிமொழி எடுக்க வந்திருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் நலம் நாட வேண்டும் என்று எனக்கு நிபந்தனை விதித்தார்கள். அதன்படி உறுதிமொழி கொடுத்தேன். இந்த பள்ளிவாசலுக்கு உரியவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உங்களுக்கு நலம் நாடுபவனாக இருக்கிறேன் என்றார். பின்னர் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக மேடையை விட்டு இறங்கினார்கள். ஜியாத் இப்னு இலாகா அறிவித்தார். ஓராவையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்த போது அவர்களிடம் நாட்டுப்புறத்து அரபி ஒருவர் வந்தார். மறுமை நாள் எப்போது என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்களில் சிலர் நபிசல்ல அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுற்றார்கள். எனினும் அவரின் இந்த கேள்வியை அவர்கள் விரும்பவில்லை என்றனர். வேறு சிலர் அவர்கள் அம்மனிதர் கூறியதை செவியுறவில்லை என்றனர். முடிவாக நபிசல் அவர்கள் தங்களின் பேச்சை முடித்துக்கொண்டு, மறுமை நாளை பற்றி என்னிடம் கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். உடனே கேட்டவர், இறை தூதர் அவர்களே, இதோ நானே என்றார். அப்போது கூறினார்கள், அம்மானிதம் பாழ்படுத்தப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பார்க்கலாம். அதற்கு அவர், அது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் எனக் கேட்டதற்கு, எந்த காரியமாயினும் அது தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீர் மறுமை நாளை எதிர்பாரும் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். நாங்கள் மேற்கொண்ட பயணம் ஒன்றில் நபி அவர்கள் எங்களுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தார்கள். தொழுகையின் நேரம் எங்களை நெருங்கிவிட்ட நிலையில் நாங்கள் உளுச் செய்து கொண்டிருந்த போது நபிசல் அவர்கள் எங்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எங்கள் கால்களை தண்ணீரால் தடவிக் கொண்டிருந்தோம். அதை கண்டதும், குதிங்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று 2 அல்லது 3 முறை தம் குரலை உயர்த்தி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அம்மர் ரலி அறிவித்தார். மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு. அதன் இலை உதிர்வதில்லை. அது முஸ்லிமுக்கு உவமையாகும். அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என்று நபிசல் கேட்டார்கள். அப்போது மக்களின் எண்ணங்கள் நாட்டு மரத்தின் பால் திரும்பியது. நான் அதை பேரீச்சை மரம்தான் என்று கூற வெட்கப்பட்டு அதை சொல்லாமல் இருந்தேன். பின்னர் இறை தூதர் அவர்களே, அது என்ன மரம் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பேரீச்சை மரம் என்றார்கள் என இப்னு உமர் ரலி அறிவித்தார். மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு. அதன் இலை உதிர்வதில்லை. அது முஸ்லிமுக்கு உவமையாகும். அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என்று இறை தூதர் அவர்கள் கேட்டபோது மக்களின் எண்ணங்கள் நாட்டு மரத்தின் பால் திரும்பியது. நான் அதை பேரீச்சை மரம்தான் என்று கூற வெட்கப்பட்டு அதை சொல்லாமல் இருந்தேன். பின்னர் இறை தூதர் அவர்களே, அது என்ன மரம் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என தோழர்கள் கேட்டதற்கு பேரீச்சை மரம் என்றார்கள் என இப்னு உமர் ரலி அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த போது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவராக ஒருவர் பள்ளிக்குள் நுழைந்தார். பள்ளியிலுள்ளே ஒட்டகத்தை படுக்க வைத்து பின்னர் அதனை கட்டினார். பின்பு அங்கு அமர்ந்திருந்தவர்களிடம், உங்களில் முஹம்மத் அவர்கள் யார் என்று கேட்டார். நபிசல் அவர்களோ மக்களிடையே சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இதோ சாய்ந்து அமர்ந்திருக்கும் இந்த வெண்மை மனிதர்தாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் கூறினோம். உடனே அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிபின் பேரரே என்று அழைத்தார். அதற்கு நபி அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போது அம்மனிதர் நபி அவர்களிடம், நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன். சில கடினமான கேள்விகளையும் கேட்கப் போகிறேன். அதற்காக நீங்கள் என் பேரில் வருத்தப்படக்கூடாது என்றார். அதற்கு அவர்கள், நீர் விரும்பியதை கேளும் என்றார்கள். உடனே அம்மனிதர், உம்முடையம் உமக்கு முன்னிருந்தோரதும இரட்சகன் மீது ஆணையாக கேட்கிறேன். அல்லாஹ்தான் உம்மை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பினானா என்றார். அதற்கு அவர்கள், அல்லாஹ் சாட்சியாக ஆம் என்றார்கள். அடுத்து அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு உம்மிடம் கேட்கிறேன்,
அல்லாஹ் தான் இரவிலும் பகலிலுமாக நாங்கள் 5 நேர தொழுகையை தொழுது வர வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அடுத்து அவர், இறைவன் மீது ஆணையாக உம்மிடம் கேட்கிறேன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக் என்றார்கள். அடுத்து அவர், இறைவன் மீது ஆணையாக உம்மிடம் கேட்கிறேன், அல்லாஹ் தான் எங்களில் வசதி படைத்தவர்களிடமிருந்து இந்த சகாத் என்னும் தர்மத்தை பெற்று எங்களில் வறியவர்களுக்கு நீர் அதனை விநியோகிக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு நபிசல்லா அவர்கள், ஆம், இறைவன் மீது சாட்சியாக என்றார்கள். உடனே அம்மனிதர், நீங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்தவற்றை நான் நம்பி ஏற்கிறேன் என்று கூறிவிட்டு, நான் என்னுடைய கூட்டத்தார்களில் இங்கு வராமல் இருப்பவர்களின் தூதுவனாவேன். நான் தான் லிமாம் இப்னு ஸ்ஃபலபா, அதாவது பனு ஸ்ஃபுது இப்னு பக்ர் சகோதரன் என்றும் கூறினார் என அனஸ் இப்னு மாலிக் ரலி அறிவித்தார்.